இங்கு ஒவ்வொரு நொடியும் வருடங்களை கடந்து போவது போல் தோன்றுகிறது திருசடை. அவரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லையே திருசடை. பிரபு ராமர் வெற்றி பெற்று விட்டார். போர் முடிவுக்கு வந்து விட்டது. இலங்கையும் எங்களுக்கே சொந்தமாக போகிறது. நீங்கள் அனைவரும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். உனக்குள்ளும் எதிரிகளின் எண்ணம் வந்து விட்டதா வீர அனுமான்? வாழ்க ராமன். இங்குள்ளவர்களோடு விளையாட எண்ணினேன். தாங்கள் எப்படியோ கண்டுபிடித்து விட்டீர்கள். உன் அம்மாவின் ஞாபகம் உனக்கு இப்பொழுதுதான் வந்ததா? அப்படி இல்லை தாயே, நான் உங்களுக்கு வாக்களித்துள்ளேனே. நல்ல செய்தியோடுதான் உங்களை பார்க்க வருவேன் என்று. என் பிரபு ராமர் தங்களுக்கு அநீதி இழைத்த ராவணனை அழித்தவர் வெற்றி பெற்று விட்டார். என்னுடைய ராமனும் லட்சுமணனும் எப்படி இருக்கிறார்கள்? சக்தி ஆயுதம் அவர்களை தாக்கியதாக சொன்னார்களே. பிரபு நலமாக இல்லை. பிரபு நேரை சந்திக்கும் வரை அவரால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பிரபுவின் முகத்தில் சிரிப்பையும் மகிழ்ச்சியும் பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது தாயே. என் பிரபு ராமர் முழு மரியாதையோடு தங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்லப் போகிறார். நீங்கள் தயாராக இருங்கள். விபீடனர் அவர்களுக்கு முடிசூட்டத்தான் காத்திருக்கிறோம். அனைத்து செயலிலும் வெற்றி பெறுவாய். வாழ்க ராமர். போகட்டும் என்று உனக்கு நான் உயிர் பெற்றை அளித்தேன். என் கோபத்தை கிளறாதே சென்று விடுகிறது. சூரிய வம்சத்தை சேர்ந்த தசரதனின் புத்திரன் ராமனின் தம்பி லட்சுமணன் என் அண்ணனின் கட்டளைக்கு இணங்க 5 இயற்கையின் சக்திகளை சாட்சியாக வைத்த இலங்கையின் வேந்தனாக விபீடனனுக்கு முடிசூட்டுகிறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இலங்கையில் பிறந்து வளர்ந்த உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன். உங்களுடைய இன்றைய மன்னரின் சார்பாக இலங்கையின் வேந்தன் விபீடனன். இலங்கையின் வேந்தன் செய்ய வேண்டியதை இன்று நான் செய்ய வந்திருக்கிறேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவிற்கும் அன்பிற்கும் நான் என்றென்றும் நன்றி உணர்வோடு இருப்பேன். உங்களை நான் இந்த கோலத்தில் காண்பேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. உங்களுக்கு இழைத்த கொடுமைக்கு என் மணாளன், என்னுடைய மகன்கள், எங்கள் அசுர இனத்தின் சார்பாக உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சீதா. நீங்கள் உங்கள் கணவனோடு சென்று இணைய வேண்டும். வேண்டும். என்னால் இந்த உடைகளை ஏற்றுக்கொள்ள இயலாது தேவி. நான் 14 வருட வனவாசத்தை முடிக்க வேண்டும். இதில் உள்ள பூக்கள் இயற்கையின் வரம் சீதா. இந்த மலர்களையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்த்து கூறியிருக்கிறார். இனி இந்த இலங்கையில் நல்ல ஆட்சி நடக்கவிருக்கிறது. அந்த ராமன் மனைவியை சரிவர என்று வரை பாதுகாக்கவில்லை. அவன் எங்கிருந்து நீதி வழி நடத்துவான்? அவன் அவனுடைய மனைவியோடு சேருவதற்கு திட்டம் போட்டுத்தான்
இந்த நம்பிக்கை துரோகியை மன்னனாக அறிவித்திருக்கிறான். இவன் நாட்டிற்கு நன்மை செய்து விடுவானா என்ன? அண்ணா, விவிடனருக்கு முடிசூட்டும் விழா முடிந்ததா? இன்னும் சிறிது நேரத்தில் அந்நியர் மிகுந்த மரியாதையோடு உங்களிடம் வந்து சேருவார். உங்கள் கவலையும் தீர்ந்துவிடும். உன்னை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்கிறது சீதா. இந்த உலகிலேயே பண்புடையவள் என்றால் அது நீ ஒருத்திதான் சீதா. உடலின் மீதும் மனதின் மீதும் அடுத்தவரின் மூச்சும் படவில்லை. அவர் எனக்கு கணவனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். ஆனால் ராவணன் மனைவி எனும் உறவை தாமே விரும்பிதான் தேர்ந்தெடுத்தீர்கள். உங்கள் தியாகத்திற்கு முன்பு நான் செய்ததெல்லாம் ஒன்றும் பெரிதல்ல. ராமனின் மனைவியாக இருக்கும் என்னை இல் வாழ்வின் நல் துணையாள் என்று சொல்வதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை. ராவணனின் மனைவியாக இருந்து நற்குணங்களின் பொன்மகள் என்று பெயர் பெறுவது எவ்வளவு கடினம் என்பதை என் ஒருத்தையால் மட்டுமே உணர இயலும். வயதில் நான் மூத்தவளாக இருக்கலாம், ஆனால் உளமாற சொல்கிறேன், புனிதமானவள் என்றால் அது சீதை ஒருத்தியை தான் குறிக்கும். அது சரி, இனி சீதையின் நிலைமை என்ன? அவள் இங்கேயே இருப்பாளா, இல்லை ராமனிடம் திரும்பி சென்று விடுவாளா? புதிய மன்னர் என்ன முடிவு எடுப்பாரோ? அனைத்திற்குமே அவள் தானே காரணம். இலங்கை வேந்தன் கட்டுப்பாட்டில் இருந்தவளை அவள் கணவர் ஏற்றுக்கொள்வாரா? சந்தேகம்தான். அவள் புனிதமானவள் தான் என்று நிரூபிக்க இலங்கை வேந்தனும் இல்லையே. தாய் சீதை பிரபு ராமரிடம் சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தாய் சீதை பிரபுவிடம் சேர்க்கும் ஏற்பாடுகளை செய்யுங்கள். அசோகவனத்திலிருந்து தாய் சீதை திரையிடப்பட்ட பள்ளத்தில் தான் தாய் சீதை பிரபுவிடம் செல்வார். இப்பொழுதுதான் செய்தி வந்தது. நம் புதிய மன்னர் விபீடனர் அசோகவனத்தின் வாயிலில் தேவி சீதைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். எதற்கு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கு, அதுவும் திரையிடப்பட்டுள்ளது? எதை எதிர்பார்த்து இவ்வளவு வருடம் காத்திருந்தாயோ அந்த நேரம் வந்துவிட்டது. அவர் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். செல்மகளி, இது நன்றி சொல்லும் நேரம் அல்ல. நான் உனக்கு அம்மாதானே. இந்த சீதையால் தானே இலங்கை அழிந்ததென்றார்கள். அவள் எப்படித்தான் இருக்கிறாள் என்று ஒரு முறை பார்த்து விடுவோமே. பல்லக்கில் வருவது அன்னையாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க ராமன், வாழ்க தாய் சீதா. அனைவரும் பல்லக்கு ஏன் திரையிடப்பட்டுள்ளது? முகத்தை மறைத்துக் கொள்கிறார்கள் என்றால் களங்கத்தை மறைக்கத்தான். நானும் இவளை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அதை இல்லை என்று சொல்லிவிட முடியாதே.